I was fighting with my own sexuality, right? I have to put all my gut down and everything and accept this. It was so painful for me to tell her. Marriage yeah, கல்யாணம் பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். குடும்பம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. I cannot imagine if I had married. If I dropped it tomorrow, will my mom know anything about me? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எங்க அம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என் பையன் வந்து இந்த பையனோட இருக்கிறதுல வந்து என் பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அழகான ஒரு நாள் அழகான ஒருத்தர் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. நரேன், வெல்கம் டு இட்ஸ் ஓகே லெட்ஸ் டாக். முதல்ல அன்பர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கு அன்பர் தின வாழ்த்துக்கள். பிஸியா இருப்பீங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்க டைம் இதுக்கப்புறம். ஓகே, சோ சொல்லுங்க நரேன், 6 years ago we met. இந்த ஒரு இட்ஸ் ஓகே செஷன்ல தான் நீங்க வந்து you bared your soul. I did. You know, நீங்களா one of the first few people who actually came out and spoke on personal things. ரொம்ப ஹெவியா போச்சுல போன வாட்டி. ஆமா, ஆனா நிச்சயமா நிறைய பேர் வந்து அதுல இருந்து பெனிஃபிட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாம் வந்துச்சு. ஸோ 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் I'm having you here. I'm so excited. நான் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆடியன்ஸும் நிச்சயமா நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிஃபோர் வி கோ இன், I just want to do சின்ன ஒரு ரீவிசிட். 6 வருடத்துக்கு முன்னாடி வந்து நீங்க உங்களோட anxiety பத்தி பேசியிருந்தீங்க. இன்னும் 2-3 விஷயங்கள் அதை பத்தி சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? Generally much better, but ஒரு உண்மை என்னன்னா, ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இடையில கூட ஒரு வசந்தம் நிகழ்ச்சியில் கூட ஒரு டாக் ஷோ கூப்பிட்டுருந்தாங்க இந்த மென்டல் வெல்னஸை பற்றி பேசுறதுக்கு. அப்போ ஒரு அங்கே எக்ஸ்பர்ட்டும் இருந்திருந்தாரு. அவங்கக்கிட்ட நான் கேட்ட என்சைட்டி பற்றி கொஞ்சம் கூட, ஏன்னா இட்ஸ் சம்திங் தட்ஸ் பர்சனல் டு மீன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கூட கேள்வி அதை பற்றி கேட்டுட்டு இருந்தேன். கசப்பான உண்மை என்னன்னா, என்சைட்டி பேனிக் அட்டாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு காலகட்டத்தில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் நாட் மேனேஜிங் இட். எப்படி அதை நான் மேனேஜ் பண்ண போகிறேன், அது கிட்ட வருது, அந்த உணர்வு வருதுன்னு தெரியும் போது அதை இன்னும் எஸ்கலேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி முயற்சிகள் தான் இருக்கே தவிர சுத்தமாக யூ கான் ரிகவர் ஃப்ரம் anxiety. That's a bitter truth, a bitter pill that I had to swallow. But அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் எனக்கு இப்போ இருக்குது. சரி, இதுக்கு வந்து ஒரு தீர்வு இல்லை, பட் இருந்தாலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசளவில் மைண்ட் அளவில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இவ்வளோ நிம்மதியாக இருக்கும். தெரப்பி கூட போயிருந்தீங்களா? நிறைய தெரப்பிலாம் பண்ணியிருந்தேன் மஞ்சு. டாக் தெரப்பியாக இருக்கட்டும், ஹிப்னோ தெரப்பி, ஆல் வெரி பெனிஃபிஷியல், வெரி ஆனஸ்ட்லி வெரி பெனிஃபிஷியல். ஸோ அந்த பழைய வீடியோ பற்றி சொல்லணும்னா, நான் அந்த அளவுக்கு திறந்து பேசுவேன் நான் எதிர்பார்க்கல. பட் ஃப்ளோவில் போயிட்டோம் இல்லையா? ஸோ நல்லா மனதிறந்து பேசின நிறைய விஷயங்கள், உண்மைகளை பேசுனீங்க. Yeah, I revisited a lot of dark spaces in my life. You have actually broken barriers னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஒரு முன்னோடியா இப்ப இருக்கீங்க. Because there's another thing, you know, guys usually will not come forward to speak on a lot of things. Correct. You broke that. So நீங்க முத it's okay la, you were the first guy to speak as well. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் I had some other personalities coming and saying that they will want to talk as well. I think அந்த ஸ்டீரியோடைப்பையும் உடைக்கணும். ஏன்னா இப்ப முன் வந்து கேமரா முன்னாடி பேசுறது ஓகே, பட் பொதுவா வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த ஹோம் செட்டிங்ல, இந்த குடும்ப செட்டிங்லயே ஆண்கள் பேச ஆரம்பிக்கணும். ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், ஒரு அப்பா பிள்ளையா இருக்கட்டும், whatever that ஒரு ஆண் மகனா இருக்கும்போது we are expected to be brave, stronger and yada. But to not break down. Yeah, not to break down. என்ன இதனால நீ என்ன தோண்டு போயிருவியான்ட்டு. பட் நம்மளும் மனுஷங்க தானே, நம்மளுக்கும் உணர்வுகள் இருக்கு, நம்மளுக்கும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கட்டம் வரும்போது தனியாக வந்து இல்லை நான் வந்து எப்படியாச்சும் நான் மீண்டு வருவேன். அஃப்கோர்ஸ் இஃப் யூ கேன் டூ இட், பட் ஒரு கட்டம் முடியல, வி ஆல் ஹேவ் அ பிரேக்கிங் பாயிண்ட். அந்த கட்டம் வரும்போது அந்த அளவுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு speak to your friend, your wife, your partner, your boyfriend, your colleagues or whoever. யாராச்சும் கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். பாதி பாரம் குறையும் இல்லையா பேசும்போது. Of course, the repealing of 377A. Yes, beautiful. Yeah. So அத பத்தி சொல்லுங்க. When you heard the news 377A repeal. So it's many years of in the making னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல இத வந்து நிறைய NGOs ஆரம்பிச்ச ஒரு விஷயம். 377A repeal பண்ணணும் brought it to court and this and that back and forth. ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்கலாம், if I'm not wrong. அதுக்கப்புறம் போராடி மீண்டு வந்தது தான் இந்த சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இந்த success for all of us in Singapore especially. In neighboring countries எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயோ ரிப்பீல் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூருக்கு தான் கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. But nevertheless, it's still a good news. Very happy. கிட்டத்தட்ட கண் கலங்கின அளவுக்கு அந்த செய்தி வந்தது எனக்கு.
Of course, me and my partner, we were over the moon, we were celebrating. இந்த நாள் எப்படா வரும். நாங்க இருக்கிற இந்த காலகட்டத்திலே we witnessed this. So that's something. எதிர்பார்த்தீங்களா இது நடக்கும் அப்படின்னு? Honestly, இல்ல. நம்மலாம் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குமோ இல்லைன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குமோ கூட யோசிச்சது உண்டு. ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் அ நியூ சப்ஜெக்ட், இட்ஸ் நாட் அ ஏலியன் டாபிக் தட் இட்ஸ் சடன்லி வந்த ஒரு விஷயம் இல்லை. இத்தனை வருஷம் இருந்திருக்கு. இப்போதான் யூனோ தே ஆர் ட்ரைங் டு ரீபீல் அண்ட் ஆல். அதுக்கே நிறைய எதிர்ப்பு, யூனோ மேபி த பப்ளிக் ஆர் ஈவன் பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் ஆல். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு பி இன் பீஸ், ரைட்? ஸோ வெல், நவ் எவ்ரிபடி சார். ஸோ கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போகலாம். நீங்கள் கோ த்ரூ பண்ணது, பிகாஸ் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் அதெல்லாம் வரல, பிகாஸ் ஐ திங்க் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் நீங்கள் பேசல. ஸோ இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிச்சயமாக இதிலேருந்து பயனடைய போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. So with your permission, it's all yours. You see, media has a major part to play. மீடியா தமிழ் படங்களாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு மீடியாவாக இருக்கட்டும், ஊடகங்களில் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை ரொம்ப தப்பாக தான் காட்டியிருக்காங்க. ஒரு திருநங்கையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சமுதாயமாக இருக்கட்டும், கேளிக்கையாக தான் காட்டியிருக்காங்க, மோக்கரியாக தான் காட்டியிருக்காங்களே தவிர அவங்கள ஒரு சரியான விதத்தில் பிரதிபலிச்சதே இல்லை. ஸோ வளர்ந்து வர என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே அவங்கள பார்த்து எல்லாரும் பழிக்கிறாங்களேன்னா நம்மளையும் பழிப்பாங்க ஒரு நாள், அப்படிதான் தோணும். பட் எனக்கு சின்ன வயசுல நான் வித்தியாசமா இருக்கேங்கிறது புரியுது, தெரியுது. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. as young as even maybe 8-10 years old. எப்படின்னா பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா பசங்கெல்லாம் அந்த பொண்ணை பத்தியா இவ்வளவு அழகா இருக்கா, அண்ட் சம்டைம் கொஞ்சம் செக்ஷுவல் கான்டாக்ட்ஸா பேசுவாங்க. நான் ஆமா அந்த பொண்ணு அழகா தான் இருக்கானேன்னு பாப்பேனே தவிர கவர்ச்சியா இருக்காங்களா நான் பார்த்தது கிடையாது. அதே செகண்டரி ஸ்கூல் இந்த மாதிரி போக போக இன்னும் பேசுவாங்க பசங்க எல்லாம், அது புது பொண்ணு வந்திருக்கு பாத்தியா அது இதுன்ட்டு. நான் பார்த்தேன், அழகா இருக்கா, அவ்வளவுதான் எனக்கு தோணுமே தவிர கவர்ச்சியா இருக்காளான்னு நான் பார்த்தது கிடையாது, ரசிச்சது கிடையாது. ஸோ ஏன் நம்ம மட்டும் இவங்கள மாதிரி நம்ம பார்க்கல, நம்ம பசங்க மாதிரி நானும் அந்த மாதிரி கவர்ச்சியா பார்க்கல, ஒரு லஸ்டோட நம்ம பார்க்கல, சப்போஸ் பி நேச்சுரல் ஒன் அப்படின்னு எனக்கு தோணுனது உண்டு. பட் நான் அதை அவ்வளோவா பே அட்டென்ஷன் பண்ணலை. அதை பற்றி என்ன எதுன்னு நான் ரிசர்ச் பண்ணல, படிக்கலை. ஒரு கட்டம் மேபி டு பி ஆனஸ்ட் எனக்குள்ளே ஒரு பயம் இருந்திருக்கலாம், இதெல்லாம் பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டா நான் என்னை ஏற்றுக்குவேணும்ன்ட்டு. ஸோ ஐ வாஸ் பேட்லிங் வித் த ஹோல் ஃபேக்ட் தட் ஐ மீன் டினையல். நான் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி உணர்வு எனக்கு தெரியுது, பட் அது இருக்கக்கூடாது. அந்த சின்ன வயசுல 10-15 வயசு ஆல் தட். பட் பேசுனீங்களா இத பத்தி? யார்கிட்டயும் பேசுனதே கிடையாது. யார்கிட்ட பேசுறது அந்த வயசுல? நான் 80ல பிறந்தேன், ஸோ 80ஸ்ல வளர்ந்தேன். 90ஸ்லக்குள்ள ஐ வாஸ் ஆல்ரெடி லைக் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ல ரெடி, ரைட்? ஸோ யார்கிட்ட அதை பத்தி பேசுறதே கிடையாது. பிகாஸ் வென் நம்மளோட உணர்வு, நம்ம ஈர்ப்பெல்லாம் தனிச்சு நிற்கும் போது அதை பத்தி எப்படி பேசுறது? இப்போ பசங்க எல்லாம் பேசிப்பாங்க, ஏன்னா they have a common thing to talk about. The attitude of women, they find that girl pretty, they will all talk about it and have a merry time. பட் நான் தனிச்சு நிற்கும் போது நான் என்னத்தை பத்தி யார்கிட்டன்னு பேசுறது? ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருந்தது. அப்புறம் வளர 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 you dated and all, right? அதுவும் பண்ணீங்க. Opposite sex. ஓ லெவல்ஸ் முடிஞ்ச கையோட எனக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களே அப்ரோச் பண்ணாங்க, அவங்களே இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. சரி, எல்லாரும் தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்களே, நம்மள வச்சிருந்தா என்ன தப்புன்னு சொல்லிட்டு சரிதான் ஓ லெவல் முடிச்சிட்டோமே, படிச்சிட்டோம், அடுத்தது இனி பாலியோ போகிறோம். சரி, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஒரு 3 மாசம் தான் தாங்கிச்சு. ஏன் எதுன்னு தெரியல, பிரிஞ்சிட்டோம். மேபி என்னோட இன்வால்வ்மெண்ட் அவ்வளோவா இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க தப்பு கிடையாது. ஸோ ஓகே, நேம் காலிங்ஸ்லாம் ஸ்கூல் டேஸ்ல இருந்திருக்கு. மற்ற பசங்க மாதிரி நான் ரஃப் அண்ட் டஃபாக இருக்க மாட்டேன், கொஞ்சம் குவாய்டாக தான் இருப்பேன், கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் சொல்லலாம். ஸோ சம் நேம் காலிங்ஸ் இருந்தது, சம் புல்லிங் டு சர்டன் எக்ஸ்டென்ட் இருந்தது. பட் ஐ ட்ரை டு ஓவர் கம் இட் பை பீங் பெட்டர். லைக் ஸ்கூலில் ரொம்ப நல்லா படிப்பேன், தமிழ் டீச்சர்லாம் இவனை மாதிரி இருக்க கற்றுக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் இருப்பேன். ஸோ எனக்கு அதெல்லாம் உங்களை மாதிரி நான் எல்லாமே நான் நல்லா படிக்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு அதெல்லாம் நான் எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு, ஏன்னோ. ஸோ அந்த மாதிரி ஐ ட்ரை டு பெட்டர் மை செல்ஃப் இன் தட் சென்ஸ். அதெல்லாம் தாண்டி ஸோ ஆர்மி போனப்போ கூட அந்த உணர்வை பற்றி எனக்கு பெருசாக அட்ரெஸ் பண்ணல நானும்.
சார் ஆர்மி முடிச்சிருவோம், மேபி I'll become a better stronger man, like serve the nation and yada yada yada. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஒரு பியூட்டிஃபுல் லேடி. அண்ட் I was like, how do I say this? சரி, எனக்கும் அந்த எல்லாரும் மாதிரி எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன, எல்லாரும் மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டி குடும்பமாக இருந்தால் எனக்கு என்ன, லைக் why நாட் அந்த மாதிரி தோணுச்சு. மேபி அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டா இந்த உணர்வுலாம் போயிடுமோ. ஐ சைக்ட் மை செல்ஃப், லைக் மேபி I was foolish enough and denial enough. லைக் இதெல்லாம் பண்ணிட்டோன்னா எக்ஸ்போஜர் ரொம்ப குறைவா இருந்துச்சு. எக்ஸ்போஜர் குறைவா இருந்தது. அதே நேரத்தில் நான் என்னையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. பண்ணிக்கிட்டா அந்த ஒரு பயம் இருந்தது. ஓ, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கா, எல்லாரும் வந்து நார்மலா கேயா இருக்கலாமா, அதை நான் அக்செப்ட் பண்ணிடுவோம்னா எனக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் புட்டிங் அப் அ வால் மை செல்ஃப். நான் என்னையே வந்து ஒரு 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 வட்டத்துக்குள்ள நானே வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது ஏன் தப்பு தான். ஸோ எல்லாரும் மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்துட்டா பிள்ளை குட்டிலாம் பிறந்துருச்சுன்னா I'll be very focused on family, on career and my kids and my wife and all அந்த that. மாதிரி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் pushing aside இருக்காங்க, their மஞ்சு. feelings and Yeah, marrying. so these are the closeted gay men, and Yes. they still exist in our society, and it really aches my heart because அவங்க வாழ்ந்து வந்த காலகட்டமாக இருக்கட்டும், ஜெனரேஷனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அவங்களுக்கு பேச வாய்ப்பே இருந்திருக்காது. இதை பற்றி யாருக்கிட்ட சொல்லவே முடியாது. மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரையும் சந்தோஷம் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருந்துக்கலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய உணர்வுகளை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரைவேட்டாக லிவிங் அ டபுள் லைஃப் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இட்ஸ் சேடன்ஸ் மீ. அண்ட் ஒரு கட்டம் வந்து குடும்பத்துக்கு தெரிய வந்து, ஒய்ஃப்க்கு தெரிய வந்து, ரொம்ப அகலியாகி டிவோர்ஸுக்கும் போய் கொஞ்சம் அவமானம்லாம் பட்டு, சில பேருக்கு குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு நானும் போயிருந்திருப்பேன். ஆனஸ்ட்லி இப்போ நான் வந்து ஒரு கல்யாணம்லாம் பண்ணியிருந்தேன்னா வெரி மச் I would have done the same. பட் இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 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 படி முன்னாடி நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போதான் எனக்கு புரிஞ்சது நான் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய தப்பு. என்ன, would you elaborate? So at some point I understood that I'm attracted to men. எனக்கு அந்த அட்ராக்ஷன் வந்து சரியா புரியலை. ஒரு ஆணை பார்த்தா ரொம்ப பையன் ரொம்ப அழகா இருக்கானேன்னு தோணும். அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா எனக்கு ஐஸ்வர்யா ராய்லாம் ரொம்ப பிடிக்கும் மஞ்சு. ஐயோ, ஐஸ்வர்யா ராய், ஸ்ரீதேவிலாம் ரொம்ப அழகுன்னு எனக்கு தோணும். ஸோ I was thinking maybe I'm bisexual then. பட் யூ see, இந்த ஐஸ்வர்யா ராயும் சரி ஸ்ரீதேவியும் சரி, நான் அவங்க அழகா இருக்காங்களே பார்ப்பேனே தவிர அவங்க கவர்ச்சியா இருக்காங்களே நான் பார்த்ததே கிடையாது. நான் வேற மாதிரியும் தப்பா சொல்லலைன்னா வேற மாதிரி நான் அவங்களுக்கு கற்பனை பண்ணி பார்த்தது கிடையாது. பட் இதுவே ஒரு நார்மலான ஸ்ட்ரெயிட் பர்சன் would have done that. I've never done that. But I would have done that with maybe an actor, a very handsome actor. ஸோ நான் ஒரு பைசெக்ஷுவல் நினச்சேன். ஸோ அதனால தான் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். மேபி நான் கே நினச்சது வந்து தப்பு, நான் பைசெக்ஷுவல். ஸோ கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த பைசெக்ஷுவலை மாற்றி நான் ஸ்ட்ரெயிட்டாக மாறிடுவேன் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு 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 டயக்னோசிஸ் எனக்கே நான் பண்ணிக்கிட்டேன், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி. But I was all wrong in that sense. So I thought I'm attracted to men just like a physical attraction. There's no way in hell I'll be in love with a man or emotionally, intertwined with a man. But it happened at the age of ஒரு 27 வயசுல. அப்போ வந்து நான் ஒரு பெண் கூட தான் இருக்கேன். கல்யாண பேச்சில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து தற்செயலாக இந்த 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 காயை நான் பார்த்தப்ப I just thought it's just going to be another friendship or whatever it was. But I was madly in love with him. I was like, அவன் மெசேஜ் பண்ணலன்னா நான் ஃபோன் 1008 வாட்டி பார்ப்பேன். என்ன மெசேஜ் வரல, அவ்வளோ ஏங்குவேன், மிஸ் பண்ணுவேன். பட் யூ see, எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஏன்னா அப்போ இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ஐ மிஸ் யூன்னு சொல்லும் போதெல்லாம் ஐ மிஸ் யூ டூ, ஐ லவ் யூ சொல்லும் போதெல்லாம் ஐ லவ் யூ டூ நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் உணர்ந்து சொன்ன மாதிரி இருக்கு. I didn't lie, of course. But when I was emotionally attracted to a man, and when he says I miss you, it hits very differently for me. And when I want to say I love you back, it came from a place where I felt bloody natural about it. That's when it hit me, wow, I'm doing something so wrong. How am I going to marry this girl and have this feeling for this man? Now that I know I actually ஒரு ஆண்மகனே என்னால் வந்து விரும்ப முடியுது, காதலிக்க முடியுதுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, right? That was the darkest time when I talked about that interview, like அப்போ வந்து ஒரு வயசு ஒரு 27 இருக்கும். Now I have to put my guard down, my
I was fighting with my own sexuality, right? I have to put all my gut down and everything and accept this. So இந்த பொண்ணுகிட்டயும் நான் சொல்லி ஆகணும். Yeah. It was so painful for me It's to tell almost her. marriage-னு சொன்னீங்கல்ல. Yeah, கல்யாணம் பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். குடும்பம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுகிட்டே நான் சொல்லணும். பட் ஐ டோன்ட் லை டு ஹர். ஐ டோன்ட் டெல் இல்லை உனக்கு பிடிக்கல பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். நான் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு பொய் சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் I felt that she deserves to know the truth. Very commendable. I told her, I can't be with you because I'm gay. And of course, it didn't go well. It broke her heart, like to a million pieces that I know. I was very aware of it. But எனக்கு அந்த நேரத்தில் எனக்கே தோணுச்சு நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கணும்ன்ட்டு. பட் ஐ நோ ஐம் டூயிங் ஹர் ஃபேவர். லைக் இல்லை சரி சரி நான் உனக்காக வேணா இதெல்லாம் விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் போய் சொல்லலாம், என்னையும் நான் மாற்றிருக்கலான்னு. நான் அந்த கட்டத்துக்கு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நான் கல்யாணமும் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நான் ஃபியூச்சரையும் யோசிக்கிறேன். நான் என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு ஒரு கூண்டுக்குள்ள ஒரு போலியான வாழ்க்கையை வாழ போறேன். இது எனக்கு சரியா இல்லையான்ட்டு. No, it's what you would have gone through. அது அப்போவே நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும். ஐயோ இந்த மாதிரி ஒரு போலியான வாழ்க்கையை வாழணுமான்ட்டு. பட் ஆல் திங்ஸ் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் சொல்லுவாங்க. நான் அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாதையில போய் ஒரு கஷ்டமான பாடத்தை கத்துக்கிட்டு இதெல்லாம் போய் தான் எனக்கு புரியணும்னா அப்படிதான் எனக்கு புரிய வந்துச்சு. ஐ விஷ் ஐ ஹேட் கான் த்ரூ அ ஈஸியர் பாத். யாரும் மனசையும் புண்படுத்தாம யார் மனசையும் உடைக்காம காயப்படுத்தாம அந்த மாதிரி நான் சிம்பிளாக இருந்திருக்கலாம்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பட் திங்ஸ் were not in my control, right? So yeah, it is what it is that I had to go through all of that. But I'm happy the way it is right now. I cannot imagine if I had married. It would be so much uglier, so much uglier. And I'm in a very, very happy place now. Very, very happy place. Found myself in my confused வளர்ந்து வர காலத்திலே அவ்வளோ குழப்பத்தில் வளர்ந்தேன். ஸோ 27வது வயசில் இதை நான் ஏற்றுக்கணும், இதுதான் நீ புரிஞ்சுக்கோன்ட்டு. அதுவே கொஞ்சம் நாள் எடுத்துச்சு மஞ்சு, ஆனஸ்ட்லி. ஏன்னா இல்லை நான் ஐ கேன் பி கே, ஐ கேனாட் பி கே, மேபி பாய்செக்சுவல்லா அப்படின்னு ஒரு சீட்டிங் வேறு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கே தான் புரிஞ்சுக்கோங்கிறத நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கணும், நான் ஏற்றுக்கணும். அதுவும் கொஞ்சம் காலகட்டம் எடுத்துச்சு. And of course, then I started exposing myself. I did more research, I had more friends, I talked about it more. I understood that this is normal. அது இந்த timeline, இது 27 ஒரு 30 ஆயிடுச்சு சொல்லலாம். My first relationship with my partner then taught me a lot of things. He exposed me to more knowledge, I would say, that I have deprived myself of. And I thought, wow, I really have deprived myself with all this beautiful knowledge. Then I would have saved all the heartache, right? Yeah. And the acceptance, when you first accepted it, how was it like? நீங்க சொல்லியிருந்தீங்களா that you were was it a pleasant acceptance or no? So நான் என்னோட ஜெனரேஷன் at least கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப டேபுவான டாபிக். நான் வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாது, அம்மா எனக்கு இந்த மாதிரி வேற மாதிரி ஃபீலிங் இருக்குப்பா, நான் ஒன்று உள்ளவோ இல்லை. Great support your sisters, yeah. So okay, very honestly, when I understood I'm gay and I told my ex-girlfriend at that time, it was a ruckus, right? Everybody was against me. Everybody, எல்லாருக்கும் தெரியாது. சொன்னது என் ex-girlfriend கிட்ட, அம்மா கிட்ட நான் சொல்லலை, ஆனால் அம்மா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். My sister also was against me. Everybody was like, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, அது நல்ல பொண்ணு தானே, கல்யாணம் பண்ண இருந்தால் உனக்கு என்னன்னு. அப்பெல்லாம் தெரியாமல் இருந்தது. அப்போ எனக்கு ஒரு வழியும் இல்லாமல் என் அக்கா மட்டும் சரி என் பக்கம் கொஞ்சம் இழுக்கலாமேன்னு சொல்லிட்டு I told her. அக்கா கிட்ட அடுத்து சொன்னேன். Then of course she also was like, இல்லை அப்படிலாம் இருக்காது, my brother is not gay, my brother is not like that. Then I told her, no, I am what I am. I have, I've இத்தனை வருஷம் நான் போராடிட்டேன், வேண்டாத சாமி இல்லை, பண்ணாத இது இல்லை, then she took some time to understand, and I was already going through therapy and counseling, and I brought her in for one of my sessions. I said, என் கூட வா, உனக்கு மேபி அப்போ புரியுமோன்ட்டு. And she sat with me with the session and all that, and then the therapist is telling her everything, and my sister was in tears, I was crying, and it was like a very crying session, but it turned out well. My sister understood. She's like, okay, now I understand what you have gone through. Beautiful. Because நான் அதை பற்றி பேசுறது இல்லை, ஏன் தப்பு, நான் I never expressed what I've gone through all these years.
But now when she knew what I've gone through, நான் டாக்டர்லாம் பார்த்துருக்கேன் மஞ்சு. ஒரு 17 வயசுல காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு டாக்டர்லாம் போய் பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு மேபி ஏதோ மேபி ரத்தத்தில் ஏதோ கோளாரோ ஹோமோன்ஸ்ல ஏதாச்சும் இம்பேலன்ஸோ நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், மேபி மருந்து மாத்திரை கொடுத்து எனக்கு குணப்படுத்துங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். அதெல்லாம் என் அக்காக்கு தெரிய வரும்போது she felt more like bad and guilty. ஏன் என்கிட்ட ஆரம்பத்தில் நீ சொல்லியிருக்கலாமே. So all that went well, like over years, like it wasn't overnight. But sister was a bit easier. அம்மாக்கு எங்க அம்மா அவ்வளோ பெருசா படிக்கல. பட் அதே நேரத்துல அவங்களோட புரிந்துணர்வு எப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தப்பானவங்களோட சேர்ந்து தான் இந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அவங்களோட புரிந்துணர்வு எப்படிதான், ஏன்னா அவங்க வந்து மிந்தி கம்பத்துல இருந்தப்பெல்லாம் சொல்லுவாங்க ஒரு கதை, இந்த பையன் நல்லா தான் இருந்தான், சேரக்கூட அந்த சேரு பாரு இப்போ படம்லாம் கட்டிடலாம் ஏன்னா இந்த மாதிரி ஆயிட்டான்ட்டு. ஸோ her understanding is you were influenced. So என்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் she thinks that அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஆயிட்டான்ட்டு. So as we all know, Rishi Kumar, our late Rishi Kumar, the singer, அவர் இறந்தப்ப the legend, yeah. அவர் இறந்தப்ப hit me so much. I've worked with him so much. I'm not a best friend or close friend with him, but நல்லா பேசி பழகி இருக்கோம் ஷூட்டிங்லலாம். அவர் இறந்தப்ப வந்து I think it was a shock to the entire industry. Too soon, too fast. Then I told myself, if I dropped it tomorrow, will my mom know anything about me? And I was already with my current boyfriend. Okay, Bala. I've been with him now for almost 12 years now. So my mom likes him a lot. But அவங்க வந்து என்னன்னா நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கான் அப்படின்னு இருந்தாங்க. அவங்களோட நினைலாம் என்னன்னு தெரியல. But that was how she was managing it. But for me it was like, what if I dropped it tomorrow and my mom thinks that Bala is still my best friend and my son is supposed to get married but he didn't get married. I didn't want that. I wanted my mother to know the true identity of her son. So உட்கார வச்சு பாடம் நடத்துற மாதிரி பேசிட்டு இருந்தேன். You know what my mom did? So பேசிக்கிட்டு மற்ற விஷயம் பேசிட்டு வரமா, I love you a lot, ma, நான் ரொம்ப கத்துவேன், அதுக்கெல்லாம் சாரிமா அது இதுன்ட்டு. ஸோ பாலா யாருன்னு தெரியும்ல, தெரியும். ஆனா அவன் எனக்கு யாருன்னு தெரியும்ல, தெரியும். என்ன எங்க போகுது இந்த கதை அப்படிலாம் இழுத்தாங்க. Then as I'm trying to open up and come out to my mother, சரி நான் போய் படுக்க போறேன், நீ ஒன்றும் பேசாத, நான் ரொம்ப யோசிப்பேன், என் தலை வலிக்கும்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டாங்க. அம்மா உட்காருங்க இருங்க. அதே மாதிரி 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். And all 3 times I failed. So எங்க அம்மா கொஞ்சம் அந்த காலம் இல்லையா, ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி மாடர்ன் மத மாதிரி I can't expect her to be like, don't worry son, I love you no matter what, அப்படி என்னால் எதிர்பார்க்க முடியல. பட் அவங்க பாணியில நிறைய in many ways she had shown me that you're my son, I know what it is, don't worry about it. அவங்க பாணியில சொல்ல without these words being uttered. And I thought that was enough for me. I can take that. So இப்போ வரைக்கும் அந்த பேச்சு நடக்கவே இல்லையா? இப்பெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். So my mom joined us for Pink Dot. I think that was beautiful. Yeah, I saw I wanted to surprise Bala for his 37th birthday. I told my mother, like, ma, இந்த வருஷம் Pink Dot வாங்க. Pink Dotனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. டக்குன்னு பாஸ் வீடியோஸோட போட்டு காட்டினேன். சரி வரேன் அப்படின்னு சொன்னாங்க. And she was dressed in pink and all. And then Bala was like, நீங்க எங்க வரீங்கன்னு. நான் அவங்க கூட தான் வரேன். Bala was super surprised and was super touched about it. So I want to tell everybody that, you see, இப்போ நான் ஏன் இந்த கதை கொண்டு வந்தேன்னா கூட, நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டில் இல்லை. Of course, with the social media and all, we have a lot of expectations of our parents or whatsoever. Of course, we can't expect our parents to be like, don't worry son, don't worry daughter, I love you no matter what, bring home whoever you want. அப்படின்னு சொல்கிற ஜெனரேஷன் இல்லை. We are all Asians, okay? Let's face it. அதில் இந்தியன்ஸ் வேற. பட் நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி புரிய வைக்கிறோம், எப்படி எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத எங்கள் அம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, என் பையன் வந்து இந்த பையனோட இருக்கிறதுல வந்து என் பையன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவனுடைய லைஃப்ல I can see he's in peace, he's happy. And I made my mom see it all the time. And I spend all my time with Bala. In the ஊருக்கு போனாலும் அவங்க கூட தான் போறேன். And now we live together. There's no way my mother doesn't know. So yeah, she is aware. She's definitely very aware. And we are one happy family now. So Narain, of course, it's a very commendable thing. Let me say, நீங்க தான் சிங்கப்பூர் தொலைக்காட்சிகளும் சரி, உலக தொலைக்காட்சிகளிலும் சரி, நீங்க தான் முத I think இத பத்தி you've expressed உங்களோட thoughts and this whole coming up. Yeah. So well done on that. Thank அது you. எல்லாருக்குமே அது முடியாது. and நிச்சயமா இதனால வந்து நிறைய பேர் வந்து பயன் அடைய தான் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
you know, எதனால, why did you decide to come out at this point? And அந்த responses எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்க you posted on social media? Yeah, so எனக்கு என்னன்னா சம்டைம் கொஞ்சம் சரி ஒரு பப்ளிக் ஆயில் இருக்குங்கிற வந்து இட்ஸ் லைக் த கர்ஸ் ஆஃப் த ஜாப் கரெக்ட். எனக்கு வந்து மற்றவங்களுடைய போஸ்ட்லாம் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அவங்களோட பர்த்டேயாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆனிவர்சரியாக இருக்கட்டும், யூனோ லைக் தேர் லவி டவி மூமெண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடும்போது அது சப்போர்ட் இட். பட் என்னால் போட முடியலங்கிற ஒரு 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 வருத்தம் இருக்கும். நானும் தான் அவ்வளோ காதலிக்கிறேன், நானும் அவ்வளோ மேட்லி இன் லவ்ல இருக்கேன். Why I can't publicly post about it? So the most people do is when we are out on a dinner, we'll probably post a selfie and tag the place, but without saying anything. A generic one la. ரொம்ப ஜெனரிக்கா இருக்கும். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு லைக் whatever it was. Okay, so 10 ஆண்டு கடந்துட்டோம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல. It's a milestone for us to celebrate. இதையும் என்னால சொல்ல முடியாதாங்கிற ஒரு 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 ஆதங்கம் எனக்குள்ளேயே இருந்தது. And when I decided to post about it, it wasn't because like, oh, now I'm a celebrity. I never consider myself a celebrity. As an artist, நம்ம ஒரு பப்ளிக் ஆயில் இருக்கும், நான் தான் வந்து முன்ன நின்று இதெல்லாம் வழி நடத்தணும், எனக்கு அப்பெல்லாம் தோணவே இல்லை. எனக்கு என்ன, I'm madly in love. Why can't I celebrate my love publicly? எல்லாரும் மாதிரி நாமளும் it's the same love. What's so different about it? We decided to, we had a photo shoot done in Turkey. So that was very interesting. I surprised him with a photo shoot. He surprised me back with another photo shoot in 2 different cities of Turkey. So then we thought, okay, this is a good time for us to release those photos. So we started posting that. And then people picked on that. Facebook, Instagram, 99% positive feedback. Wow. Positive feedback. Felt so good. So nice. Didn't have any form of regret. என்ன இவ்வளோ அக்செப்ட் பண்ணுறாங்க, மேபி ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு தோணுச்சு. பட் தெரியாதவங்களுக்கும் வந்து இட்ஸ் லைக் ஓ ஐ டிடன்ட் நோ பட் ஸ்டில் கங்க்ராச்சுலேஷன் டு யூ கைஸ்னு நிறைய பாசிட்டிவ் தான். டிக்டாக் அங்கே ஒரு 80% வந்து நல்ல பாசிட்டிவான வந்துச்சு. பட் தென் தேர்ஸ் a lot of douchebags there. வேறு மாதிரிலாம் வந்துச்சு. I just ignored it. And then timely it was 3778 repeal நடந்தது. அதையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி we posted something. And of course the media picked it up again. Oh, yes. And then Tamil Murasu picked it up. So only radio ஒரு வாட்டி கேட்டாங்க இன்டர்வியூ. அப்ப வந்து நான் பேர் முகவரிலாம் சொல்லாம ஒரு ஜெனரிக்கான ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் ஒளியில. அப்படியா? ஆமா. அப்ப ரிப்பீல் அப்ப இல்ல இப்போ பேர் நரேன்னு சொல்லல. அந்த குரல் தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சிருக்கலாம். Then Tamil Murasu approached me. I said சரி பண்ணலாமே, சோஷியல் மீடியாலே போட்டாச்சு, let's go ahead. And this girl she did a really good write, மாதங்கி ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. And அதுவும் நல்லா ரீச் ஆச்சு. other organizations, NGOs, be it non-Indian and all, like Uga Chaka and the Pink Dot, they all were in appreciation of it. And நிறைய younger generation like, Narain, thank you so much for doing this for us. I was like, இதை நான் எதிர்பார்க்கலையே, நான் இதை நினைச்சு நான் பண்ணல. பட் என்னுடைய இந்த ஒரு செயல் வந்து அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குது, ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்குதுன்னா லைக் ஐ வாஸ் லைக் சரி நம்ம ஒரு லைன்ல இருக்கிறதுக்கு ஒரு உருப்படான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். and I felt good about that. like ஒரு நல்ல விஷயம் பண்றோம், சரியா பண்றோம் தோணுச்சு. புரட்சி நரேன், it's a revolution that you have created. Just in case you don't know this, the magnitude of what you've done, right? I don't. it's huge and நீங்க அதை எடுத்துக்கணும். And with the help of social media, of course, சிங்கப்பூரையும் தாண்டி கடல் தாண்டி நிறைய இடத்துக்கு போகுது இல்லையா. எனக்கு கனடாலேருந்து மெசேஜ் வரும், இங்கிலாந்துலேருந்து மெசேஜ் வரும். So many Indian boys from overseas will be messaging me, thank you, you both are like you're setting us good examples, giving us hope that எங்களுக்கு ஒரு காலத்துல ஒரு ரிலேஷன் we can find love someday, there's hope for us அப்படின்னு சொல்றாங்க. we are like yeah, that should be the way, right? Such a feel good, like I mean I'm undermining that word. I'm sure it was it's definitely and அதே நேரத்துல இப்ப மீடியான்னு சொல்லும் போது படங்களையும் சரி சீரியஸ்லும் சரி மிந்தி மாதிரி மாக்கரி கிடையாது. இனிமே இப்போ வந்து ப்ராப்பரான கேரக்டர்ஸா காட்டுறாங்க, ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் நாட் ஃப்ரௌனிங் when they see an LGBT person in a role or a character, and there's proper representation everywhere now, which is so good and just made it easier for all of us right now. Yeah, so இனிமே வர தலைமுறைக்கும் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்க போகுது. just use this opportunity the right way and the best way possible. That's all. Yeah. Lovely.
Yeah. That's nice. That's really nice. So இப்போ வந்து இந்த coming out processல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? And of course the parents. Okay, so என் coming out story நான் சொல்லிட்டேன். It wasn't the smoothest and wasn't the best, but it is what it is. Okay, now I can't rewind and make back time. I wish I could, but no. But அதே நேரத்துல there's no pressure. I would say that don't pressure yourself to come out. There's you should do it on your own time. And however long it takes, nobody can dictate. Like in the vayasukulla, you should understand. You should by this age you should tell your parents, or by this age you should tell your family and friends about it. கிடையாது. சில பேருக்கு ரொம்ப வருஷம் எடுக்கலாம். I recently went for a close group discussion about this. A lady, she's 38 when she realized her sexuality. I thought I was late. But you see, சில வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும்போது you certain things hit you hard and then you realize, ஓ நம்ம தெரியாமலே வந்து நம்ம ஒரு முகமூடி போட்டிருந்திருக்கோம், இப்பதான் புரியுது தெரியுதுன்ட்டு. So there's no age limit for this. So take your time, understand what you exactly are, be very very honest to yourself, and என்ன மாதிரி இல்லாம expose yourself to the knowledge, be more aware of everything around you, and குருட்டுத்தனமா ஓ நான் அப்படி இல்லை நான் இப்படித்தான், நான் அப்படி இல்லை நான் இப்படித்தாங்கிற ஒரு 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 போலி நம்பிக்கையை வளர்த்துட்டு ஒரு போலின வாழ்க்கையை வாழ்ந்துட்டு. So you shouldn't be hard on yourself. உங்களுக்கு தெரியல. Yeah. So don't be hard on yourself. When it's time to come out, do it the right way, do it the best way, and expect a certain kind of reaction. நல்ல விதமாவும் போகலாம், வேற மாதிரியும் போகலாம். பட் வேற மாதிரி போகுதுன்னா you should give them the time as well. உங்களுக்கே இத்தனை வருஷம் எடுத்து புரியறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆனிச்சுன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இதை ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு ஆயிடாது. கொஞ்சம் டைம் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். இல்ல நான் இப்படிதான் நீ ஏத்துக்கோ, you don't shove it down and like this is what I am, just accept me. அப்படியே முடியாது. Give them the time, then show them that you are happy. நம்ம இப்படி இருக்கிறனால ரொம்ப கஷ்டப்படுறோமா, கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது அவங்களுக்கு தானே இன்னும் கஷ்டமா இருக்கும். ஓ நீ ஒரு LGBT கம்யூனிட்டின்னு சொல்லிட்டேன், but I see you suffering, so that's not going to make them happy. So when you are happy and you set the good example of who you are in the best way of your version, சுத்தி இருக்கிறவங்க will understand you're happy, that's enough. Yeah. பேரண்ட்ஸ்க்கு ஏதாவதுன்னா இல்ல அப்படின்னு இல்ல. You see, பேரண்ட்ஸை குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அவங்க கிளம்பிட்டு வரும்போது நான் பிள்ளை பத்துக்கு போகிறேன், என் பிள்ளை இப்படி படிக்கணும், என் பிள்ளை இப்படி வளர்க்கணும், என் பிள்ளையை வந்து நான் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், நான் பேர பத்திங்களை பார்க்க போகிறேன்னு நிறைய கனவுகளோடு வந்திருப்பாங்க. That's very normal of anybody, the heterosexual world, right? But when your child, you see, coming out, it's not as easy as just open the door and telling you information. It's very hard for an individual to do that. ஒரு உங்களோட பையனோ பொண்ணோ வந்து அம்மா அப்பா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் அ வெரி டார்க் பிளேஸ், ரொம்ப அடக்கி வச்சிருக்கிற ஒரு ரகசியத்தை இப்போ வந்து அவங்க சொல்ல வராங்க. யூ ஷுட் லெட் them talk, listen to them, don't straight away shut them out like இல்லை நீ சும்மா வாய மூடிட்டு கடை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. listen to them, hear them out, try to understand. That's the best thing you can do for your child. Because நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்க வந்து என் வீட்லேயும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களே, சமுதாயம் என்னை எப்படி ஏற்றுக்கும்? ஹோம் இஸ் வே யூ ஃபைண்ட் த பெஸ்ட் லவ். லைக் வீட்லேயே ஏற்றுக்கலன்னா அப்புறம் சமுதாயம் என்னை எப்படி ஏற்றுக்கும்? அப்படிதான் தோணும். லைக் யூ ஃபீல் ரொம்ப தனிமைப்படுத்த மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். ஐ ஃபெல்ட் தட் வே ஆல்சோ. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபேமிலி. Once your family, you see, once your family understands and accepts you, you are so happy. You won't have the battle. You won't have the battle. என் குடும்பமே ஓகேன்னு சொல்லிடுச்சு, இப்போ இனிமே மற்றவங்க சொன்னா என்ன இருக்குன்ட்டு. பட் அதே நேரத்தில் இப்போ சமுதாயம் ரொம்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மிந்திலாம் வந்து யாராச்சும் வந்து நிறைய ஹவுஸ் யோர் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா, வாட் பாய் ஃப்ரெண்ட்? நோலா, ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் லா, பிகாஸ் ஐம் நாட் அவுட். ஸோ ஐ டோன்ட் பீப்புள் டு நோ ஐம் கே, ரைட்? பட் நவ் தெரியாதவங்களுக்கு கூட ஐம் கே, ஐ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட். இன்கேஸ் they ask me, என்ன ஒன்று கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, நான் சொல்லிடுவேன் இல்லைங்க கல்யாணம் பண்ணலாம், பட் I have a partner. கல்யாணம் பண்ணிக்கலாமே if you have a partner. I can't because it's legally not recognized in Singapore. I'm gay.
ஓ அப்படியா? ஓ ஓகே ஓகே ஓகே. மேட்டர் ஆஃப் ஃபேக்டா ரொம்ப ப்ரௌடா ரொம்ப யதார்த்தமா நான் சொல்லிடுறேன்னா அவங்களுக்கு ரியாக்ட் பண்றதுக்கோ இல்ல முகம் சொல்லிக்கிறதுக்கோ வாய்ப்பு நான் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நான் வந்து தயங்கி தயங்கி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஓ அப்படியா நம்ம முகம் சொல்லிக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சொல்லும் போது அதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. ஸோ இட்ஸ் I make it as normal as it is, and people react normally also. Lovely. That's beautiful, honestly. It is. Very good. Progressive அதான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ப்ரோக்ரெசிவா போயிட்டு இருக்கு. And I never knew that I would be living in a time in my generation to live and see and witness me being a proper gay man, happily partnered and living in Singapore. Yeah. So, I mean, if I can do it, anybody can do it. Not just because I'm a public person or in the public eye or what, but I think, like you said, I've done what I've done. You know, I've set path for many, and I want that to make a difference. You know, like நீங்க சொன்ன மாதிரி தான் வந்து சொல்றாங்க சின்ன பசங்கலாம் வந்து like, ஓ நிறைய நீங்க பண்ணது ரொம்ப பெருமையா இருக்கு. But girls or boys, you have set a good example. Someone being a Tamil person in Singapore. Wow, அப்படி சொல்றாங்க. நல்லா இருக்கு கேக்க. Yes. ஒரு அவார்ட் வேணும் உங்களுக்கு. இல்ல எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தாலே போதுமே. Of course. Okay, so Narain, any special message Valentine's Day க்கு? So Valentine's Day அன்பர் தினம் சொல்லும்போது காதலை செலிப்ரேட் கொண்டாடுற ஒரு நாள் இல்லையா? ஸோ காதல்னு சொல்லும்போது எல்லா விதமான காதலும் இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே வைக்கிற காதலும் வந்து காதல் தான். சகோதரன் சகோதரி மேலே இருக்கிற காதலும் காதல் தான். நண்பர்கள் மேலே இருக்கிறதும் காதல் தான். whether husbands and husbands and wives or whichever it is, all are forms of love, and it comes from a place of pure ஒரு பவித்திரமான இடத்துல இருந்து வர ஒரு அன்பு. அந்த அன்பை வந்து எந்த விதத்துலையும் யாரும் கொச்சப்படுத்தாம நல்லா செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும், யூனோ, and wish each other, celebrate with each other. And அன்பர் தினம் இல்லையா, celebrate with yourself. Yes, selfless is also important. Yes. Yeah, so அதே நேரத்துல வந்து அன்பர் தினம் மட்டும் of course it's a celebrated day and it's very emphasized and all, but throughout the year காதலை வந்து எந்நேரமும் வந்து பகிர்ந்துக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. வாய்க்கு கிளியை மட்டும் சொல்லலாம், லைக் ஓ எவ்ரிடே இஸ் வேலண்டைன்ஸ் சொல்லுவாங்க சில பேர். பட் 30 நாள் 365 டேஸ்ல 364 டேஸ் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இல்லாம 365 நாளும் நல்லா காதலை நல்லா கொண்டாடுங்க. உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து நல்லா ஆனஸ்டா இருங்க. இந்த ப்ரைட், இந்த ஈகோ, இந்த வரட்டு கௌரவம் இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு, கோவமா இருக்கீங்கன்னா நான் கோவமா இருக்கேன், எதனால நான் கோவமா இருக்கேன்னு எடுத்து சொல்லுங்க. ஐ பிலீவ் இன் தட். இன் மை ரிலேஷன்ஷிப் ஐம் த டாக்கர். ஸோ நான் வந்து இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற ஆள் கிடையாதுன்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அது என்னன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு தீர்த்துட்டு தூங்குற ஆள் நான். ஸோ எனக்கு வந்து பிஃபோர் ஐ புட் மை ஹெட் டவுன் டு ரெஸ்ட், ஐ ஹேவ் டு டாக் இட் அவுட். ஐ டோன்ட் லைக் டு ஸ்லீப் வித் அ பர்டன் ஹார்ட். ஸோ அதே மாதிரி எல்லாராலும் அதை மாதிரி பண்ண முடியாது. பட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் ஜஸ்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. மேபி எக்ஸ்பர்ட்ஸ் மே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரொம்ப டைம் அவுட் எடுத்துக்காதீங்க. பிகாஸ் டைம் அவுட் எடுக்கும் போதும் இந்த ப்ராப்ளம் எஸ்கலேட்ஸ் டு சம்திங் எல்ஸ். ஸோ உங்கள் ஈகோ இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பிரச்சனை இருந்தால் பேசி முடிச்சுட்டு ஐ லவ் யூ எல்லாம் மனசார சொல்லிட்டு நல்லா 365 நாளும் காதலை கொண்டாடணும். இதை விட எப்படி பெட்டரா சொல்லலாம். Thank you so much, Narain. And of course, in the video, பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து I know they are just going to be smiling watching this video. No, there's going to be that smile thanks to you. So இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை ரொம்ப இந்தியாவில் சொல்லுவாங்க அசால்ட்டாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. So thank you for that. It takes a lot. But to add on to that, right, நம்ம தான் ரொம்ப யோசிக்கிறோம், ஓ இதை பற்றிலாம் பேசினா பெரிய பிரச்சனை ஆகிடும், ரொம்ப குழப்பமாயிடும்ட்டு. பட் மேபி இட்ஸ் ஆல் ஆஸ். நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். பட் சம்டைம் ஒரு விஷயத்தை பட்டுன்னு போட்டு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக சொல்லும்போது நான் பேசுகிற மாதிரி இப்போ இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் அந்த மாதிரி ரொம்ப இயல்பாகிடும் ஒரு நாள். It will come. So till the next, it's okay, let's talk. This is us wishing you all happy Valentine's Day. Bye.